ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பீன்ஸு கடலப்பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு போட்டுருவோம். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுப்போம். நல்லா வதக்கிடுவோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸை சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுடுவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்பு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். மூடி போட்டு மூடிடுவோம். காய் நல்லா வேகட்டும். பீன்ஸ் வெந்துருச்சான்னு பார்ப்போம். பீன்ஸ் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கடலப்பருப்பு இது கூட சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் மூடிட்டோம்னா நமக்கு பீன்ஸ் கடலப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடும். வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. இது மாதிரி செஞ்சோம்னா சாதத்தை கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட இது நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.